This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல நம்ம ஒர்க் பண்ணணும்னா நமக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேட் இதை மட்டும் யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம SBOவில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்களும் SBOவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் SBO ஜாப் பற்றி சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேரிச்சம்பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்கலாம் வாங்க. பேரிச்சம்பழத்தில் அதிக அளவு நார் சத்து இருக்குது. அப்புறம் வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிஜன்கள் இதெல்லாம் பேரிச்சம்பழத்தில் இருக்குது. பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம்னா இரும்பு சத்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிச்சம்பழம் ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா இது உண்பதன் மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கிதுன்னா இது எலும்புக்கு வலுவூட்டுறது, மன அழுத்தத்தை குறைக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது, அது மட்டும் இல்லாமல் ஆற்றலை அதிகப்படுத்துது. பேரிச்சம்பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம் போன்ற சத்து எலும்புக்கு வலுவூட்டுது அப்படின்னு பேரிச்சம்பழத்தில் ரொம்ப சத்து இருக்குது. இது அரேபிய நாட்டில் விளையக்கூடிய ஒரு பழம். இதில் கருப்பு பேரிச்சம்பழம், உலர் பேரிச்சம்பழம், அப்புறம் இந்த மாதிரி பேரிச்சம்பழம் இருக்குது. உலர் பேரிச்சம்பழத்தை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழத்தை நம்ம டெய்லி காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பேரிச்சம்பழம் சுடுதண்ணியோட சாப்பிட்லாம். அப்புறம் பாலில் கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 12 பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழத்தில் நிறையா சத்து இருக்குது. ரத்தத்தோட அளவை அதிகரிக்கக்கூடிய சத்து பேரிச்சம்பழத்தில் இருக்குது. பேரிச்சம்பழத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கருவில் இருக்க குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழத்தை முதியோர்களுக்கு ஒரு மருந்தாக பேரிச்சம்பழம் இருக்குது. பேரிச்சம்பழத்தை நல்லா சாப்பிட்டோம்னா இரும்பு சத்து கிடச்சி இரத்த சோகை இந்த மாதிரி நோய் வராமல் பேரிச்சம்பழம் தடுக்குது. இந்த வீடியோவில் நம்ம பேரிச்சம்பழத்தை பற்றி நன்மைகளை நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் பேரிச்சம்பழத்தை முடிஞ்ச அளவு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். பேரிச்சம்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.